எக்ஸல்ல VLOOKUP அண்ட் XLOOKUP எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம்? அப்புறம் XLOOKUP VLOOKUP விட எதனால் வந்து பெட்டர் நாம் சொல்கிறோம்? அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பிட்வீன் எக்ஸல் ஃபைல்ஸ் ஆகட்டும், இல்லை பிட்வீன் ஷீட்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற டேட்டாவை புல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேற இந்த வீடியோவில் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சேம் ஷீட்லேயே வந்து இதுக்கான டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிட்வீன் ஷீட்ஸ் ஆர் பிட்வீன் எக்ஸல் ஃபைல்ஸ் எப்படி டேட்டா புல் பண்ணுறது அப்படிங்கிறத வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ VLOOKUPல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டேபிளில் இருந்து இந்த ஹைலைட் பண்ணிக்கிற காலமோட ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் நான் எடுக்கணும். அதாவது வந்து இதோட ஐடென்டி நம்பர் 2465, இதுக்கு ஈக்குவலண்டான MD வேல்யூ and then ஃபேப் நம்பர். ஸோ இந்த ரெண்டு காலம் இருக்கிற டேட்டாவை இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது VLOOKUP XLOOKUP யூஸ் பண்ணி எப்படி புல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த MD வேல்யூ நான் புல் பண்ணுறேன் பாருங்க. VLOOKUP யூஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்துட்டு VLOOKUP டைப் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ரேசஸ் ஓப்பன் பண்ண உடனே எந்த வேல்யூ வந்து லுக்கப் பண்ணணும் அப்படின்னு கேட்குங்க. ஸோ நான் இந்த காலம், அதாவது S4 இதை லுக்கப் பண்ணணும்னு போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா டேபிள் அரே, அதாவது வந்து எந்த டேபிளில் வந்து இது வந்து வேல்யூ வந்து லுக் பண்ணணும் அப்படின்னு கேட்கு. ஸோ எனக்கு வந்து இந்த MD வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறதுனால ஸ்டார்டிங் ஃப்ரம் H வரைக்கான டேபிள் அரே வந்து நான் ஃபீட் பண்ணுறேன், அதாவது F to H. ஸோ அதுக்கப்புறம் மறுபடி அடுத்த ரெஃபரன்ஸ் கமா கொடுத்தீங்க அப்படின்னா காயில் இண்டெக்ஸ் நம்பர். VLOOKUPல காயில் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ண டேபிள் அரேல எந்த காலம் நம்பரில் இந்த வேல்யூ ஃபைன் பண்ணணுமோ அதுக்கான நம்பர் கொடுக்கும். எனக்கு நான் டேபிள் செலக்ட் பண்ண அரே F to Hல எனக்கு தேர்ட் காலமில் அதோட வேல்யூ வந்து லுக்அப் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே 3 கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் கமா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் லுக்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதாவது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா. அதை நீங்கள் ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ரோப்ரியேட் மேட்ச், அதாவது வந்து நியர்பை மேட்ச் இருந்தாலும் வந்து புல் பண்ணு. வேறஸ் ஃபால்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச்க்கு வந்து அது போகும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு அடிஷனல் செக்அப் தான். நீங்கள் சிம்பிளாக வந்து 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பிரேசஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், விசுவலாக உங்களுக்கு தெரியும் 2465க்கான ஈக்குவலண்ட் MD வேல்யூ 30 MD. ஸோ அதையே நம்ம அந்த VLOOKUP யூஸ் பண்ணி புல் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து 30 MD வந்து வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லுக்அப் வேல்யூ அட் த ரைட் சைட் ஆஃப் த லுக்அப் வேல்யூ VLOOKUP யூஸ் பண்ணி ஃபீஸிபிள். ஆனால் ஃபேப் நம்பர் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லுக்அப் பண்ணுற வேல்யூவோட லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ VLOOKUPல நம்மளால எந்த ஒரு டேட்டாவும் லுக்அப் பண்ணுற டேட்டாவிலேருந்து ரைட் சைடு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே ஒழிஞ்சு அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் VLOOKUPோட ரொம்ப பெரிய மேஜர் லூப் ஹோல், ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஜஸ்ட் ஃபார் ட்ரையல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இது எந்த ஒரு வேல்யூ புல் பண்ணாது. சேம் இந்த செல்ல VLOOKUP லுக்அப் பண்ணுற வேல்யூ எகைன் S4 கொடுத்துட்டேன், டேபிள் அரே. ஸோ நான் இங்கிருந்து லெஃப்ட் சைடில் நான் லுக்அப் பண்ணணும், நான் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் B to H வந்துருச்சு, சாரி F to B வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கமா கொடுக்குறேன். B to F கமா கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லுக்அப் வேல்யூ இங்கிருந்து நம்மளுக்கு மைனஸ் சைடில் இருக்குது. அதாவது வந்து காயில் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1 2 3 4 5. மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து -5. ஸோ -5 கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இந்த அடிஷனல் நான் பார்த்தோம் இல்லைங்களா, ரேஞ்ச் லுக்அப் வேல்யூ, அதை நம்ம சிம்பிளி 0 போட்டு நம்ம இந்த ஃபார்முலா வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள். அதாவது வந்து VLOOKUPால இந்த லெஃப்ட் சைடு வந்து அந்த நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணமோ அதை வந்து லுக்அப் பண்ண முடியல அப்படின்னு காட்டு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு வேல்யூமே VLOOKUP யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட் ஆஃப் த டேட்டா வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் VLOOKUPல. இப்போ இதே டேட்டாவை நாம XLOOKUP பார்க்கலாம் வாங்க. ஸோ XLOOKUP என்ன பண்ணு அப்படின்னா அதே மாதிரி 2465 அப்படிங்கிற ஐடென்டிட்டியோட MD வேல்யூ அண்ட்
ஃபேப் நம்பர் வேல்யூ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி புல் பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ் லுக்கப் டைப் பண்ணிக்கிங்க. அகைன் லுக்கப் வேல்யூ கேட்கும். இங்கே வந்து நாம் S8 சாரி S9 S9 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்தீங்க அப்படின்னா அது லுக்கப் அரே கேட்கு. ஸோ லுக்கப் அரே நத்திங் பட் VLOOKUPல நம்ம டேபிள் செலக்ட் பண்ணோம். இங்கே வந்து இந்த அரே நம்ம எந்த காலம்ல ஐடென்டிஃபை பண்ணணும் கேட்க. ஸோ இங்கே வந்து நம்ம லுக்கப் அரே வந்து இந்த டேபிளில் 2465 இருக்கிற அரே, அதாவது வந்து எஃப், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப் காலன் எஃப்னு வரும். அதாவது வந்து இந்த கம்ப்ளீட் அரே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கமா கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அரே, அதாவது வந்து இந்த லுக்கப் வேல்யூ எந்த அரே வந்து ரிட்டர்ன் பண்ணணும், எந்த அரேல இருக்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அதாவது வந்து எம்டி வேல்யூ. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்எஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு ஹெச்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அரே. ஸோ இதுலேயே நீங்கள் கமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்ன காட்டும் அப்படின்னா இஃப் நாட் ஃபவுண்ட், அதாவது வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத எதர் நீங்கள் ஜீரோவை போடலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு டெர்மினாலஜி, அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் சிம்பிளி க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்தராக எந்த ஒரு டேட்டா இன்புட்டுமே தர வேண்டியதில்லை. அதாவது எக்ஸ் லுக்கப்பில் லுக்கப் வேல்யூ, லுக்கப் அரே, ரிட்டர்ன் அரே, கமா கொடுத்துட்டு என்ன உங்களுக்கு வந்து அவுட் வரணும், அதாவது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா என்ன கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ 2465ஓட ஈக்குவலண்ட் எம்டி வேல்யூ 30 MD65. ஸோ நம்மளுக்கு இந்த லுக்கப் வேல்யூவோட ரைட் சைடு இருக்கிற டேட்டா வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி லுக்கப் வேல்யூவோட லெஃப்ட் சைடு இருக்கிற டேட்டா எக்ஸ் லுக்கப்பில் எப்படி நம்ம புல் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ சேம் எக்ஸ் லுக்கப், இதோட லுக்கப் வேல்யூ S9, அதாவது வந்து 2465, கமா லுக்கப் அரே, அதாவது வந்து எஃப் காலம் நான் கொடுக்குறேன், கமா ரிட்டர்ன் அரே. இங்கே ரிட்டர்ன் அரே வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு உள்ள லுக்கப் வேல்யூ, அதாவது எர்லியர் நம்ம ஹெச் கொடுத்தோம், இப்போ வந்து நெகட்டிவ் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு கொடுக்குறோம். எனக்கு வந்து பி காலன் பி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் எகெயின் கமா கொடுத்தீங்க அப்படின்னா இஃப் நாட் ஃபவுண்ட் அதான இன்புட் கொடுக்கணும். நான் இங்கே எகெயின் டைப் பண்ணுறேன். எர்லியர் வந்து நாட் ஃபவுண்டுன்னு டைப் பண்ணியிருந்தேன், அதாவது வேல்யூ கிடைக்கல அப்படின்னா. உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத இல்லாமல் வேற என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. நான் சிம்பிளி 0 டைப் பண்ணுறேன், பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ பாருங்க, இந்த லுக்கப் வேல்யூக்கு எம்டி வேல்யூ ரைட் சைடு இருக்கிறது 30 MD கிடைச்சிருச்சு, லெஃப்ட் சைடு இருக்கிறது 4031. ஸோ அதுவும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா VLOOKUPல வந்து என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா லுக்கப் வேல்யூவோட ரைட் சைடு இருக்கிற டேட்டா மட்டும்தான் VLOOKUPால ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேறஸ் எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போத் த சைட்ஸ், அதாவது வந்து லுக்கப் வேல்யூ இருக்கிற காலத்தோட ரைட் சைடு ஆகட்டும் இல்லை லெஃப்ட் சைடு ஆகட்டும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எகைன் நான் சொல்கிறேன், இது ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ஆக்சுவலாக போத் த லுக்கப் வேல்யூஸ் VLOOKUP, எக்ஸ் லுக்கப் இது ரெண்டுமே வந்து பிட்வீன் ஷீட்ஸோ இல்லை பிட்வீன் எக்ஸல் ஃபைல்ஸோ இருக்கிற டேட்டாவை வந்து புல் பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இல்லை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நாம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.